இலங்கை விவகாரத்தில் மிக முக்கியமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது சர்வதேசத்தினுடைய பார்வையை பெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் அதற்கான நீதி எப்பொழுது கிடைக்கும் என்ற தகவல்கள் இன்னமும் தெரியாத ஒரு நிலையில் இலங்கை அரசாங்க தரப்பில் இருந்து வெளியிடப்படுகின்ற தகவல்களை பார்க்கின்ற பொழுது இது ஒரு இறுதி கட்ட நிலையில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ அவர்களின் கடவுச்சீட்டு என்பது மறைக்கப்பட்டு அல்லது அவர் வெளிநாடுகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற பயணம் செய்வதற்கு இது இந்த விவகாரத்தில் அவருடைய சம்பந்தமும் இருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை கொண்டு வருகின்றது. அதுதான் இப்பொழுது முக்கியமான நிலைமை. இப்பொழுது அவர் மீண்டும் தன்னை இவ்வாறான ஒரு நிலையில் கைது செய்யக்கூடாது என்கின்ற வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த வழக்கு தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முன்கூட்டிய பிணை இருக்கின்றன. இதன் முக்கிய காரணகர்த்தாக்களாக ராஜபக்ஷ, குறிப்பாக கோத்தபய ராஜபக்ஷ தனது ஜனாதிபதி பதவி விருப்பிற்காக ஒரு கொடூர தாக்குதலை மேற்கொண்டார் என்கின்ற ரீதியில் தான் இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இப்பொழுது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் 100 மில்லியன் திட்டத்தை அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது குறிப்பாக அமெரிக்கா பல நாடுகளிலும் தன்னுடைய உதவி திட்டங்களை குறைத்து வருகின்ற நிலையில் இந்த 100 மில்லியன் திட்டம் என்பது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இன்று அறிவிக்கப்பட்டிருப்பதற்கான காரணத்தை இதற்கான காரணம் அங்கே உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் பிரதேசங்களில் சில வளர்ச்சிகளை ஏற்படுத்துவது, நவீனத்துவத்தை ஏற்படுத்துவது. நாங்கள் ஒரு உண்மையை ஏற்க வேண்டும். அதாவது கிழக்கு மாகாணம் என்பது தற்பொழுதைய ஏனைய இலங்கை பிரதேசங்களை விட சுமார் 30 ஆண்டுகள் பின்தங்கி இருந்தாலும் வடக்கு மாகாணம் என்பது சுமார் 40-45 ஆண்டுகள் பிற்காலம் பின்பற்றிருக்கின்றது. அந்த திருக்களாக இருக்கட்டும் அல்லது கோயில ரீதியாக இருக்கட்டும் அல்லது கட்டங்களாக இருக்கட்டும், எல்லா போரின் வடுக்களை சூழ்ந்த இடங்களாக இருக்கின்றபடியால் அவர்கள் மீள மற்ற இடங்களுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்காக இவ்வாறு பல உதவி திட்டங்கள் கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளால் வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன. அங்கே உள்ள மக்களை பின்தங்கிய நிலையில் வைத்திருந்தால்தான் தங்களால் போராட முடியும் அல்லது தங்களால் அந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற நிலையில் தற்போதைய அரசியல் தலைமைகள் இருக்கின்றன. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இலங்கை நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். இலங்கையில் பல்வேறு விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அது பொருளாதார ரீதியிலான தாக்கம் குறித்தும் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்போடு இலங்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்ற நகர்வுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதே நேரத்தில் பிராந்திய வல்லரசுகளுடைய பார்வை என்பது இலங்கை மீது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயம் என்பது தொடர்பாக இந்த அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான பலாபலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகளை இனங்கண்டு வெளியுலகுக்கு காட்ட நினைப்பதும் அதே நேரத்தில் நீதியின் முன் நிறுத்துவதற்கும் அது பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் அண்மைய நாட்களில் வெளிவந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு இறுதிக்கட்ட நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்ற நிலையில் இது குறித்த விவகாரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான சந்தோஷமான விடயத்தை குறிப்பிடலாம். வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உலக வங்கியினுடைய நிதியுதவி திட்டத்தின் கீழ் 100 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட இருப்பதான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. அது குறித்தும் பேசுவோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இலங்கை விவகாரத்தில் மிக முக்கியமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது சர்வதேசத்தினுடைய பார்வையை பெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் அதற்கான நீதி எப்பொழுது கிடைக்கும் என்ற தகவல்கள் இன்னமும் தெரியாத ஒரு நிலையில் இலங்கை அரசாங்க தரப்பில் இருந்து வெளியிடப்படுகின்ற தகவல்களை பார்க்கின்ற பொழுது இது ஒரு இறுதி கட்ட நிலையில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றதில் இருந்து இந்த விசாரணைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன? அண்மையில் சுரேஷ் சாலையினுடைய தகவல்கள் கூட வெளிவந்திருந்தன. அவர் தொடர்ந்தும் தன்னை விடுதலையை நோக்கிய முயற்சியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தாலும் கூட அது சாத்தியமில்லாமல் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதிலும் அவருடைய விசாரணை நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
இல்லை, நிச்சயமாக இது இந்த சேனல் 4 என்கின்ற ஆங்கில ஊடகம் 2023 வெளியிட்ட அஸ்ஸாரி மௌலானா அவர்களின் பேட்டியின் பின்னான காரணத்தால் இவ்வாறான நிலையை அடைந்திருந்தது. குறிப்பாக கூறப்போனால் இந்த விவகாரங்களுக்கு முத்தாய்ப்பு வைத்ததாக அதில் வழங்கப்பட்ட பேட்டியில் கோத்தபய ராஜபக்ச மற்றும் சுரேஷ் சாலே ஆகியோருக்கான தொடர்புகள் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்ட பொழுது அதன் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்காக தற்போதைய அரசு சானியா பேசுகிறா என்கின்ற தனது பதவியை விட்டு வெளியேறி சென்ற ஒரு அதிகாரியை கொண்டு வந்த காரணத்தால் அந்த விசாரணை என்பது இப்பொழுது மிகவும் துரிதமானதாகவும் அதே நேரம் சம்பவ சாட்சியங்களின் அடிப்படையில் அது இவர்களுக்கு இடையேயான தொடர்பு இருப்பதான ஒரு சந்தேகத்தை கொண்டதாகவும் இருக்கின்றது. இதற்குரிய முக்கிய காரணம் ஒன்று சுரேஷ் சாலியனுக்கு தொடர்ச்சியாக மறியலில் வைக்கப்பட்டிருப்பது. அதாவது ராணுவ புலனாய்வு தலைமை அதிகாரியாக இருந்த ஒரு மேஜர் ஜெனரல் அல்லது விடுதலை புலிகளின் கட்டமைப்பை சீரழிப்பதற்காகவும் கடைசியாக மலேசியாவில் இருந்து கிபி என்பவரை கைது செய்வதற்காக மலேசியா சென்று அங்கிருந்து அழைத்து சென்றவராகவும் அல்லது அதன் பின்னான காலத்தில் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் விடுதலை புலிகளின் கட்டமைப்பை இல்லாது செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் என்ற பெருமிதங்களை இலங்கை அரசு அவருக்கு வழங்கியிருந்த பொழுதும் இப்பொழுது அவர் ஒரு குற்றவாளி என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் என்று நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அவருக்குரிய சிறைகள் மற்றும் அவருக்குரிய அதாவது வழங்கப்படுகின்ற வழிமுறைகள் போன்றன அவரை ஒரு குற்றவாளி என்கின்ற கூதாவிற்கு கொண்டு செல்கின்றது. குறிப்பாக அவரது கணனி மற்றும் தொலைபேசி ஆகியவற்றின் கடமைச்சொற்கள் கூட புறப்பட்டு அவை ஆராயப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ அவர்களின் கடமைச்சீட்டு என்பது பறிக்கப்பட்டு அல்லது அவர் வெளிநாடுகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றார் பயணம் செய்வதற்கு. இது இந்த விவகாரத்தில் அவருடைய சம்பந்தமும் இருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை கொண்டு வருகின்றது. அதுதான் இப்பொழுது முக்கியமான நிலைமை. இப்பொழுது அவர் மீண்டும் தன்னை இவ்வாறான ஒரு நிலையில் கைது செய்யக்கூடாது என்கின்ற வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த வழக்கு தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முன்கூட்டிய பிணை கேட்கின்றார், எனவே தன்னை கைது செய்யக்கூடாது என்பதற்காக. இவ்வாறான நிலையில் செல்வதற்கான காரணம் இந்த விவகாரத்தில் அரசுக்கு சர்வதேசம் வழங்கிய அழுத்தங்கள் காரணமாகத்தான் இருக்கு. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சேனல் போன்ற ஒரு ஆராய்வு தொலைக்காட்சி ஊடகமாக அல்லது ஒரு புலன் விசாரணை தொலைக்காட்சி ஊடகமாக மற்ற ஊடகங்கள் கொண்டு வராத சம்பவங்களை கொண்டு வருகின்ற பொழுது அவற்றின் சில சம்பவங்கள் என்பன சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அவை மேலதிக கவனத்தை பெறுகின்றன. இப்பொழுது குறிப்பாக குருவமாக இருந்தால் பிள்ளையாரின் செயலாளராக இருந்த அஸ்ஸாரி மௌலானா தான் இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார். அவரை பிரான்ஸ் பிரான்ஸ் தூதரகத்திற்கு அழைத்து அங்கே வாக்குமூலம் பெறப்பட்ட சம்பவம் என்பது இந்த விசாரணையின் தன்மையை காட்டுகின்றது. அதாவது ஒரு வெளிப்படை தன்மையான விசாரணையை அரசு எடுத்துச் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. இதன் முக்கிய காரணகர்த்தாக்களாக ராஜபக்ஷ, குறிப்பாக கோத்தபய ராஜபக்ஷ தனது ஜனாதிபதி பதவி விருப்பிற்காக ஒரு கொடூர தாக்குதலை மேற்கொண்டாரா என்கின்ற ரீதியில் தான் இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த முக்கியமாக, அதாவது இந்த சர்வதேசம் விரும்புகின்ற பாணியில் தற்போதைய அரசு பயணிப்பதற்கான காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து விசாரிப்பது. அவ்வாறான விசாரணை இடம்பெறுகின்ற பொழுது அது நியாயத்தன்மை ஏற்படுகிறது. இதே போன்ற ஒரு விசாரணையை உண்மையிலேயே இந்த யுத்த குற்றச் செயல்கள் 2009 இடம்பெற்ற யுத்த குற்றச் செயல்களில் அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அல்லது தற்பொழுது உள்ள தமிழ் அரசியல் தலைவர்கள் அதற்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து அதற்கு ஒரு முத்தாய்ப்பு வைப்பார்களா இருந்தால் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஆனால் அவ்வாறான நிலையில் அங்கு ஒரு தலைமை இல்லை. ஒரு தலைமை இல்லாத இனமாக அங்கு எங்களுடைய இனம் இருக்கின்றது. அதற்குரிய தலைமைக்குள்ள தேடல் கூட தேவையாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு விசாரணை அழுத்தத்தின் பேரில் இடம்பெற்று அது இப்பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரப்படுகின்றது. அதே போன்றது ஒரு விசாரணை ஏன் 2009 யுத்த விவகாரத்தில் இடம்பெறக்கூடாது என்கின்ற விவகாரம் இருக்கின்றது. அதுதான் உண்மை. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பொறுத்தவரையில் இதில் உயிரிழந்தவர்களை எடுத்துக்கொண்டால் சர்வதேசத்தைச் சேர்ந்த பல நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளும் அடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இது ஒரு கனதிமிக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்துகின்றது. இதே ஒரு தாக்குதல் இலங்கை என்ற வட்டத்துக்குள் மட்டும் நடந்திருந்தால் அதனுடைய பார்வைத்தன்மை என்பது ஒரு வேறுபட்டதாகவும் சர்வதேச ரீதியில் அதனுடைய நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரஜைகள் சம்பந்தப்பட்டதனால் இதனுடைய பார்வை இன்னும் ஒன்றாக இருப்பதை இது வழிகாட்டு ஒரு விடயமாக பார்க்கலாமா?
இல்ல, இங்க இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று மதத்தின் முக்கிய நாளான, அதாவது இயேசு மீள உயிர் பெற்ற நாளான, அதாவது உயிர்த்த ஞாயிறு அன்று ஒரு மதத்தின் அடையாள சின்னத்தின் மீது அதிகார கொண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த தேவாலயங்களின் மீதான தாக்குதல் என்பது ஒரு மதத்தின் மீதான தாக்குதலான முதன்மைப்படுகின்றது. இரண்டாவதாக, வெளிநாட்டைச் சேர்ந்த பிரஜைகள் 500க்கும் மேற்பட்ட காயமானவர்களாக இருக்கட்டும், 270க்கும் மேற்பட்ட மரணமடைந்தவர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு பிரஜைகள் அதிகமாக உள்ளார்கள். இப்பொழுது இங்கு இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. அதாவது அதி மேற்கு ராணியர் கார்டினல் ரஞ்சித் மார்க்கம் அவர்கள் தொடர்ச்சியாக இதை தொடர்பாக விசாரணை, அதாவது இலங்கைக்கான கிறிஸ்தவ உயர் பீடத்தின் பிரதம நபராக இருக்கின்ற ரஞ்சித் மார்க்கம் இந்த விவகாரத்தில் ஒரு நியாயமான விசாரணை தேவை என்பதை பல ஆண்டுகளாக கூறி வருகின்றார். இருந்த பொழுதிலும் அது கணக்கெடுக்கப்படாத நிலையில் இப்பொழுது இந்த புதிய அரசாங்கம் புதிய முறையில் நடைமுறைகளை பேணி வருகின்ற நிலையில் அவர்களுக்குரிய ஒரு அழுத்தம் வந்ததற்கான காரணமாக உண்மையாக வெளிநாட்டு பிரஜைகளின் நிரப்பு மாத்திரமில்ல, உலகின் ஒரு முக்கிய மதம் மீதான தாக்குதல், அதாவது ஒரு மதத்தை மற்றொரு மதத்திற்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு அவர் ஜனாதிபதியாக வருவதற்காக இதனை செய்தாரா என்கின்ற கூதாவிலான பணி இப்பொழுது, அதாவது இப்போ அந்த அவர் அதாவது சேனல் செய்தி நிறுவனத்துக்கான பேட்டியில் தான் மட்டக்களப்பில் இருந்த பொழுது இங்கே ஒரு தாக்குதல் நடத்திய நபர் ஒருவரை அந்த ஹோட்டலில் இருந்து பாதுகாப்பாக அகற்றுமாறு சிறைசாலை கேட்டதாகவும் அதற்கு தான் மட்டக்களப்பில் இருப்பதாகவும் அவர் கூறியதான தகவல்கள் இருந்தன. அவர் சிறைசாலை அந்த நேரம் எங்கே இருந்தார் என்பது அங்கே கருத்தில் கொள்ளப்படுத்தவே இல்லை. அங்கே இவருடைய பங்கு எவ்வாறு இருந்திருக்கின்றது என்றால், அந்த அவ்வாறு உயிரிழந்த நபர் கூட தொலைபேசியில் பரிவர்த்தனை செய்வதை அந்த அங்கே எடுத்த தொலைக்காட்சி படங்களோ அல்லது புகைப்படங்கள் காட்டுகின்றன. அதாவது வீடியோ கேமராக்கள், கண்காணிப்பு வீடியோ கேமராக்களில் அவர் தொலைபேசி மூலம் அந்த தற்கொலையாளி கூட உரையாடலில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது தகவல் தொடர்பு டெக்ஸ்ட் மூலமான தகவல்களை பரிமாறுவதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது இது ஒரு முக்கிய விடயமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அமெரிக்கா இப்பொழுது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் 100 மில்லியன் திட்டத்தை அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது உலக வங்கியினூடாக வழங்கப்பட இருப்பதான செய்திகள் வெளிவருகின்றன. உண்மையில் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பல இடங்கள் இருக்கின்றன. இருந்த போதிலும் குறிப்பிட்ட சில இடங்களில் பொதுமக்கள் தங்களுடைய நலன் சார்ந்த வணிக திட்டங்களை மேம்படுத்துகின்ற நோக்கில் இந்த சில விடயங்களை செய்து வந்தாலும் கூட வடக்கு கிழக்கினுடைய தேவை அதிகமாக இருக்கின்றது. இந்த 100 மில்லியன் திட்டம் என்பது கைகூடுகின்ற பொழுது வடக்கு கிழக்குக்கு எவ்வாறான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக அமெரிக்கா பல நாடுகளிலும் தன்னுடைய உதவி திட்டங்களை குறைத்து வருகின்ற நிலையில் இந்த 100 மில்லியன் திட்டம் என்பது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இன்று அறிவிக்கப்பட்டிருப்பதற்கான காரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, இதற்கான காரணம் அங்கே உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள வளர்ச்சிகளை ஏற்படுத்துவது, நவீனத்துவத்தை ஏற்படுத்துவது. நாங்கள் ஒரு உண்மையை ஏற்க வேண்டும். அதாவது கிழக்கு மாகாணம் என்பது தற்பொழுதைய ஏனைய இலங்கையின் பிரதேசங்களை விட சுமார் 30 ஆண்டுகள் பின்தங்கி இருந்தாலும் வடக்கு மாகாணம் என்பது சுமார் 40-45 ஆண்டுகள் பிற்காலம் பிற்பட்டிருக்கின்றது. அந்த தெருக்களாக இருக்கட்டும் அல்லது புகையிட வீதியாக இருக்கட்டும் அல்லது கட்டடங்களாக இருக்கட்டும், எல்லா போரின் வடுக்களை சூழ்ந்த இடங்களாக இருக்கின்றபடியால் அவர்கள் மீள மற்ற இடங்களுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்காக இவ்வாறு பல உதவி திட்டங்கள் கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளால் வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன. அது மிகவும் ஒரு பாரதூரமான செயல். தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தங்களுடைய நன்மை அல்லது தங்களுடைய குடும்பம் சார்ந்த அல்லது பண வருவாய் தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை தற்பொழுது வெள்ளிடை நிலையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார் பிரமிக்கு எடுத்து 3 கோடிக்கு விட்டு 2 தமிழ் அவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை நாங்கள் நம்பியிருந்த பொழுது அவர்களுடைய மறைமுகமான தூக்கம் வந்தது. அதே போல உலக வங்கி முன்னர் இவ்வாறான திட்டங்களை வடக்குக்கு கொண்டு சென்ற பொழுது தன்னுடைய மருமகனை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 60 மில்லியன்
மில்லியன் அமெரிக்க டாலர்களையே தவிர்த்த ஒரு முதலமைச்சரை நாங்கள் கண்டிருந்தோம். இவ்வாறான நிலையில் இதை காட்டுகின்றன என்றால் அங்கே உள்ள மக்களை பின்தங்கிய நிலையில் வைத்திருந்தால்தான் தங்களால் போராட முடியும் அல்லது தங்களால் அந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற நிலையில் தற்போதைய அரசியல் தலைமைகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக கிழக்கு மாகாணம் எவ்வாறு இவற்றின் அதாவது ஆதாயத்தை பெறுகின்றதோ அதே போன்றதொரு நிலையில் வடக்கு மாகாணம் மாற வேண்டும். குறிப்பாக சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடிய கிரிக்கெட் மைதானம் அமைக்க யாழ்ப்பாணத்தில் நடவடிக்கை எடுத்தால் கூட அதற்கான ஒரு தடைகள் என்பது இங்கே ஏற்படுத்தப்படுகின்றன. இவை என்னத்தை காட்டுகின்றன? ஒரு உண்மையிலேயே நாங்கள் விரும்பத்தகாத அல்லது பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப நடக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். இருந்த பொழுது அவருடைய கருத்தியலில் சில கருத்தியல்கள், அதாவது அவர் நேரே பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்கின்றார்கள், உங்களுடைய குடும்பங்கள் அங்கே இருக்கின்றன வெளிநாடுகளில், நீங்கள் 2080 வெளிநாடுகளில் இருந்தீர்கள், பிறகுதான் இங்கே வந்து செய்தீர்கள், நீங்கள் மக்களுக்காக உருவாக்கவில்லை என்கின்ற விடயங்களை அவர் கூறுகின்ற பொழுதும் அல்லது மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் அவர் கலந்து கொள்கின்ற பொழுதும் இப்பொழுது பார்த்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவ்வாறான நிலைகளில் செல்வதும் தங்களுக்கு வந்த நிதிகளை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பாமல் வைத்திருப்பதை தவிர்ப்பதும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் இவ்வாறான நிதிகளை தவிர்த்து அவர்கள் அதாவது மக்களை ஒரு மாந்தைகள் என்கின்ற நிலையில் வைத்து தங்களை தற்காத்தல் நிலையை, அதாவது தங்களையும் தங்களது குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கவலையை இந்த உண்மைகள் புலப்படுத்துகின்றன. எனவே இதிலிருந்து மீள்வதற்காக நாங்கள் எவ்வாறு கிழக்கு மாகாணம் இந்த பிரதிபலன்களை ஏற்கின்றதோ அதே போன்று வடக்கு மாகாணத்திலும் செய்யக்கூடிய திட்டங்களை செய்து மக்களின் வாழ்வா தரத்தை ஏனைய இடங்கள், இலங்கையின் ஏனைய இடங்களுக்கு ஒப்ப வகையில் கொண்டு வருதல் அவசியம். ஏனென்றால் நாங்கள் 45 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் தான் வடக்கின் பெரும்பான்மையான இடங்கள் இருக்கின்றன. அங்கே வசதிகள் கூட இல்லாத நிலையில் இருக்கின்றன. அவை எவ்வாறு என்று சொன்னால் இந்த அரசியல் தலைமைகள் இவ்வாறான வசதிகள் மக்களுக்கு சென்றடையாமல் அவற்றை பாதிக்காமல் விடுகின்றன. எனவே அவை இப்பொழுது உண்மையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அதிலே நாங்கள் கவனம் செலுத்தி கூறுங்கள். உண்மையில் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது கேப்பா பிளவு போன்ற இடங்களில் தொடர்ந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கூட தங்களுடைய நிலங்களை விட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று 6வது நாளாக அங்கே போராட்டம் நடைபெறுகின்றது. அதே போன்று இலங்கையினுடைய இராணுவ பிரசன்னம் இருக்கக்கூடிய இடங்கள் இன்னும் இருக்கின்றன. இவ்வாறான அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்பட்டாலும் இவ்வாறு பொதுமக்களுடைய காணிகள் விடப்படாமல் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுகின்ற சூழல் காணப்படுகின்ற நிலையில் இந்த அபிவிருத்தி திட்டத்திற்கான நிதி வழங்கப்பட்ட என்ன மக்களை சென்றடைய போகின்றது என்ற கேள்வியும் ஒருபுறம் எழுகிறது அல்லவா? அதுவும் நிச்சயமாக அதற்கான போராட்டங்கள் தொல்லியல் திணைக்களம் என்பது பல இடங்களிலும் சமயம் சார்ந்த வகையில் இந்த காணிகளை எல்லாம் தாங்கள் கைப்பற்றி அவற்றின் மூலம் அந்த சிங்கள குடியேற்றங்களையோ அல்லது சிங்கள பெரும்பான்மையோ அல்லது பௌத்த சின்னங்களையோ நிறுவுவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள். அவற்றிற்கான போராட்டங்கள் என்பது தொடர வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் அதற்கான முயற்சிகள் இருப்பது மாறாக எங்களுடைய பிரதேசம் என்பது முன்னேறுவதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்யாமல் விட்டால், அதாவது வருகின்ற பணங்களை தவிர்த்தால் அங்கே உள்ள மக்களின் நிலைமை என்பது அவர்கள் மற்ற இடங்களை விட ஒரு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்கின்ற நிலைமையை கொண்டு அதாவது இவ்வாறு கூறுங்கள், அரச கொடுப்பனவுகள் மற்றும் அரச வழங்கல்கள், அரச ஊதியங்கள் போன்றவை எல்லாம் லாபகமாக பெறப்பட்டு வடக்குக்கென கொடுக்கப்படுகின்ற செலவினங்கள் எல்லாம் செலவழிக்கப்படுகின்ற பொழுது ஏன் அபிவிருத்திக்காக கிடைக்கின்ற செலவினங்களை மாத்திரம் நாங்கள் தவிர்த்து அந்த இடங்களை அவ்வாறு வைத்திருக்க வேண்டும்? அதாவது சம்பளம் பெறுகின்றார்கள். இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர் தனக்குரிய சம்பளத்தை, போலீஸை, தனக்குரிய செயலாளரை, வாகனத்தை, இருப்பிடத்தை அனைத்துமே பெறுகின்றார்கள். அதில் ஜீவிக்கின்றார்கள். அதே போல அரசு உத்தியோகத்தர்கள் கூட அதனை செய்கின்றார்கள். அதே போல மக்கள் கூட தங்களுக்குரிய நடைமுறைகளை செய்து வருகின்றார்கள். எனவே போராட்டங்கள் என்பன தொடர வேண்டும். நிச்சயமாக அங்கே உள்ள படை முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். பல இருக்கின்றன. அந்த விடயங்களுக்கும் அதே நேரம் அபிவிருத்தி ஒன்று இல்லாமல் செய்து அந்த இடத்தை பின்ன தங்கிய நிலையிலே வைத்திருத்தல் என்பது அந்த இடத்திற்கு ஒரு பலத்த பாதிப்பையாக எதிர்காலத்தில் கொண்டு வரும் என்கின்ற உண்மையை நாங்கள் மறக்கக்கூடாது. என்றால் காலம் எப்பொழுதும் இப்படி தொடர்ந்து இவ்வாறான கவனிப்பை தந்து கொண்டிருக்காது. நாங்கள் அவற்றை தவற விட்டுக் கொண்டிருக்கின்றோமா என்கின்ற கேள்விக்கான விடியை காண வேண்டியவர்களாக வடக்கு கிழக்கு மக்கள் இருக்கின்றார்கள். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி.
நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.